போட்டு தாக்கு வர ஒரு புறம் போட்டு தாக்கு. எங்க அண்ணன் சட்டசபையில போய் பேசும்போது இந்த பாட்டை போடுவோம்டா, போட்டு எல்லாரையும் தெரிக்க விட போறோம்டா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஆனா இப்ப ஆக்சுவலா யாரை போட்டு தாக்கின்னு இருக்கான்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எரருங்க அது. ஏன்னா அந்த பட்டன் வந்து சபாநாயகர் கிட்ட இல்லையா. இப்ப மியூட் பண்ற பட்டன் சபாநாயகர் கிட்ட இருக்குங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ற பட்டன் வந்து சபாநாயகர் கிட்ட இல்ல. சோ அது வந்து டெக்னிக்கல் எரரு. ஏங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ டே விட்டா இதுக்கும் டிஎம்கே சதிசெயல்னு சொல்லுவீங்க போலியடா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க, அதுதான் நான் அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டேன். நான் இப்போ ப்ராமிஸ் பண்றேங்க, இந்த 6 மாசம் நான் ஒரு வீடியோ போட மாட்டேங்க. இப்போ ப்ராமிஸ் பண்ண நான் ஒரு வீடியோ போட மாட்டேன். 6 மாசமா நான் ஒரு வீடியோ போட மாட்டேங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு ரேப்பு, ஒரு கொலை, ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு சிறுமியை யாருன்னா கொலை பண்ணாங்கன்னா நீங்க ஆட்சியை ராஜினாமா செஞ்சுட்டு விட்டு போக ரெடியா? போட்டு தாக்கு வர ஒரு புறம் போட்டு தாக்கு, வங்க கடலேரா போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, சக்க போடு நிதான் போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, சக்க போடு நிதான் போட்டு தாக்கு. இந்த பாட்டை ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா ஆஃப்டர் எலெக்ஷன் எங்க அண்ணன் சட்டசபையில போய் பேசும்போது இந்த பாட்டை போடுவோம்டா, போட்டு எல்லாரையும் தெரிக்க விட போறோம்டா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஆனா இப்ப ஆக்சுவலா யாரை போட்டு தாக்கின்னு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை எல்லாரும் போட்டு தாக்கின்னு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த சைடு போனாலும் அடிக்கிறாங்கடா அப்படின்ற மாதிரி சட்டமன்ற நிகழ்வுல எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் போட்டு தாக்கு வர ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா டிவிகேவை போட்டு தாக்கின்னு இருக்காங்க. சரி, சட்டமன்றத்துலதான் டிவிகேவை போட்டு தாக்குறாங்கன்னு பார்த்தா டிவி டிபேட்ஸ்ல, அதாவது எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து பாத்தீங்கன்னா டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த டிபேட்ஸ்லயும் தாவேகா சார்பா யாரெல்லாம் பேச போறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு தாக்கின்னு இருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில நம்மளுடைய ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்காரு பாத்தீங்களா, ரெட் பிக்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுல, பிகாஸ் அவர் வந்து கட்சியில இணைஞ்சிட்டாரு. சோ தாவேக்காவோட செய்தி தொடர்பாளரோ என்னரோ தொடர்பாளர் அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அந்த டிபேட்ல வந்து அவரை வச்சு செஞ்சிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ண அனைவரும். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரிவா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். பட் அதுக்குள்ள டீடைல்டா போறதுக்கு முன்னாடி நேத்து நான் ரசிச்சு ஒரு ரீல்ஸை பார்த்தேங்க. அந்த ரீல்ஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருந்தோம். அதாவது இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை பத்தி நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துட்டோம். எங்க அவங்க வந்து ரீல்ஸ் போட்டுன்னு தான் சுத்தின்னு இருக்காங்க, வேற எந்த வேலையும் செய்யற மாதிரி எங்களுக்கு தெரியல. சும்மா யாரனா கூப்பிட்டு நிக்க வச்சு 4 பக்கமும் எப்படி வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்கள சுத்தி கேமரா வச்சுன்னு சுத்துவாங்களோ அதே மாதிரி ரீல்ஸ் போட்டுருந்தாங்க, சுத்துறாங்க. இந்த ரீல்ஸே ஒரு நாள் அவங்களுக்கு ரிவீட் அடிக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் சிக்கி இருக்கு. இவங்க ஏதோ காலேஜுக்கு போய் அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்கல்ல, நாங்க தான் சிங்கப்பெண் அதிரடி படையில இருந்து வந்திருக்கோம், இனிமேட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கவலையப்படாதீங்க, அது எங்க இருந்தாலும் நாங்க வந்து உங்களை காப்பாத்துவோம், நாங்க வந்து தூணிலும் இருப்போம் துரும்பிலும் இருப்போம் அப்படின்ற மாதிரி பஞ்சி டைலாக பேசிக்கிட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நீங்க என்னென்னலாம் பண்ணணும் ஏதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே பின்னாடிக்கா இவங்க தான் போகும்போதே கேமரா டீமோட போயிடுறாங்கல்ல, பாருங்க நாங்க ஸ்டூடெண்ட்டுக்குலாம் அட்வைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமரா எடுத்துன்னு போய் அப்படியே சுத்தி ரீல்ஸ் போடலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பொண்ணு கிட்ட மைக்கு போயிருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் சரியான சம்பவமா நடந்திருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் அறிவுள்ள பொண்ணு போல, கேள்வி கேட்கிற பொண்ணு போல, படிக்கிற பொண்ணு போல. அந்த பொண்ணு என்ன தப்புன்னு கேட்டுச்சுன்னா, எமர்ஜென்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ஹெல்ப் கேட்கணும்னா எப்படி மேடம் கேட்கறது? ஏங்க நோட் திஸ் பாயிண்ட், என் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு எமர்ஜென்சி ப்ராப்ளம், நான் என்ன பண்ணணும் மேடம், எப்படி என்ன பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உடனே அங்கிருந்து சிங்கப்பெண் அதிரடி படையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா SOSன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து
உடனே அந்த பொண்ணு கேக்குது, மேடம் போனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்ற, அப்புறமா எங்க இருந்து SOS ஆப்புக்குள்ள நான் போறது, போன் ஆன்ல இருந்தா தானே SOS ஆப்புக்குள்ள போறது, எப்படி மேடம் சொல்லுங்க மேடம் அப்படின்னு உடனே ஆள்தான். நம்ம சிங்கப்பெண் அதிரடிப்படை சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு போகும்போது ஒரு 10 கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின் ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, மேடம் நாங்க எங்களுக்கு எமர்ஜென்சினா நாங்க என்ன மேடம் பண்ணுறது, பா உங்க போன்ல SOSன்னு ஒரு ஆப் இல்லைன்னா இந்த காவலர் ஆப்னு இருக்கும், இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க லொகேஷன் எங்களுக்கு தெரிஞ்சிடும், நாங்க டப்புன்னு இமிடியேட்டா அங்க வந்து உங்களை காப்பாத்திடுவோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. பட் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லி குத்த அனுப்பல போல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்ட உடனே இவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆக அது வந்து ஒரு காமெடி கலவரமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆக்சுவலா இந்த, ஏன்னா அதுல இருக்கிறவங்களும் லேடிஸ் தான். இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையில யார் இருக்கா, பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் ஒரு 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 சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிறோம், இந்தந்த இதெல்லாம் ஆகுது, அப்போ வந்து இதை தற்காத்து கொள்ளவோ நம்மளை பாதுகாக்கவோ நம்ம என்னென்ன வழிமுறைகளை கையாளணும். ஏன்னா இதே கேள்வியை தான் அவங்களும் கேட்க போறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு போகணும். சும்மா போயிட்டு ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் நம்ம போகக்கூடாது. இப்போ அந்த பொண்ணு வந்து போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மேடம், என்ன மேடம் செய்யறதுன்னா அதுக்கு ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமையில இருக்கணும். இல்ல நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கா இல்லையா, ஒருவேளை SOS கிளிக் பண்ணா அது லொகேஷனை ட்ராக், போனே சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் லொகேஷனை ட்ராக் பண்ணுமா, ட்ராக் பண்ணாதா, இதெல்லாம் நம்ம டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லி தரணும். இதே மேடம்மா நீ SOS ஆப் உன் போன்ல இருந்தாலே போதுமா, போனே சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் போதுமா, நீ அந்த பவர் பட்டன் அப்படி தட்டினா போதுமா, SOS ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடுமா, சோ நாங்க வந்துருவோமா, இது மாதிரி எதுனா வழிமுறைகள் இருக்கா இல்லையா அப்படின்றதையாச்சும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் நம்ம என்ன பண்றோம்னா ரீல்ஸ் மட்டும் போடுறோம். ஸோ அந்த பொண்ணு கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையில வந்தவங்கலாம், ஓ நம்ம இன்னும் படிக்கணும் போலியே அப்படின்ற மாதிரி தான் மூஞ்ச திருப்பின்னு போயிட்டாங்க. ஸோ இந்த சம்பவங்கள் வந்து இப்ப என்னன்னா ஒரு இடத்துல நடந்தது, இப்ப ரீல் ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரி நிறைய கேள்விகள் அங்கங்க கேட்க ஆரம்பிச்சாதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை ரீல்ஸ் போட்டுறதை நிறுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா ரீல்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. சட்டமன்றத்துல என்னென்ன காமெடி நடந்துச்சு, நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒளிபரப்பான லைவே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அப்ரப்டா கட் பண்றா செவ்வாழன்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சட்டமன்றத்துல எனக்கு ஒரு சிரிப்புங்க. ஒரு 3 MLA எடப்பாடி பேசினிருக்காரு, 3 MLA வந்து பின்னாடி உக்காந்துக்கிட்டு அங்க கையை காட்டி அந்த மூஞ்சி பாரு எப்படி இருக்கு பாரு, ஏன் சிரிச்சுன்னு உட்கார மாட்டாப்லையா, ஏன் ஊனே உட்காந்துக்கிறான். அவங்க யார சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க யார சொல்றாங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அவரதான் சொல்றாங்க. அந்த அவரு யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமான்றது கிடையாது. அந்த அவரு யாருன்றத நீங்களே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சட்டமன்றம் காமெடியாகவும் போகுது, ஃபயர் ஆகும் போகுது. சரி, இப்போ அந்த டிபேட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்குள்ள நம்ம வந்துடலாம். பட் எஸ் மக்களே, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த இங்க ஷேர் பண்ணியே ஆகணும் மக்களே. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் DMK did in this election எனக்கு தெரிஞ்சுங்க, ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் திங்குங்க, எங்க தேமுதிகவை சேர்ந்த நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை செலக்ட் பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க பாருங்க திமுக. ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த அம்மையார் வந்து நம்ம அவங்க நார்மலா பிரஸ் ஸ்டாண்டிங்லாம் பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. ஒரு சில டைம் நல்லாவும் பேசுவாங்க, சில டைம் நம்மளுக்கே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவாங்க. பட் சட்டமன்றத்துல இப்ப அவங்க பேசுறதுன்றது உண்மையாலேயே வந்து ஒரு நார்மல் பொதுமக்கள் வந்து லைக் பண்ற அளவுல பேசிருக்காங்க. ஏங்க உங்களுக்கே தெரியும், இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து நடத்துறாங்க பாருங்க, அந்த வாக்கெடுப்பு நடத்துறாங்க பாருங்க, அப்போ தனி மனுஷியா அப்படி நின்று அந்த குதிரை பேர அரசுக்கு எதிராகவும் எப்படி குதிரை பேரம் நடக்குது, ஏங்க ஒரு MLAவே காணாம போயிட்டாரு, அந்த கட்சி தலைவரே பெண்ணாத்த விட்டுட்டீங்களே, இதெல்லாம் என்னங்கன்னு நேரடியா கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜோஷியரை ஒரு கவர்மெண்ட் அபிஷியலா போட்டாரு பாருங்க, அதையும் கேள்வி கேட்டாங்க. அப்புறமா அந்த ஜோஷியரை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா பெண் சிங்கம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்ஜித்தாங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் சொல்லலாம். ஏங்க நேற்றும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, கிடைக்கிற வாய்ப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு எதிர்த்தரப்பை வந்து குற்றம் சாட்டியே நம்ம அரசியல் பண்ணோம் அப்படின்றத மாத்தி ஏங்க இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து பேசியிருக்காங்க. நேத்து அவங்க பேசுறது நான் உண்மையாலே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்றாங்க. ஐ ரியலி அட்மையர்ட் ஹர் ஸ்பீச் எஸ்டர்டே. ஏன்னா
குறிப்பா அவங்க எதை பேசினாங்கன்னு பாத்தீங்கன்னா மேகதாது அணை விவகாரம் தான் ஃபர்ஸ்ட் ஓடிச்சு. ஏன்னா கர்நாடகால வந்து அணை கட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. சோ இதை எதிர்த்து தமிழ்நாடு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் இதை பத்தி தான் பேசினாங்க. அப்ப அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஆக்சுவலா இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக எல்லாருமே நாங்க ஒன்றாதான் இருப்போம். யாருமே வந்து உங்களை எதிர்த்தோ இல்ல தமிழக அரசு நிறைவேற்ற தீர்மானத்தை எதிர்த்தோ நாங்க எதுவும் பேச போறது கிடையாது. பிகாஸ் இது மக்களின் உரிமை, இது நம்மளுடைய உரிமை தான். சோ நீங்க கர்நாடகாவுக்கு எதிராக என்ன செயல் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை நாங்க ஆதரிக்க தான் போறோம். எங்களுக்கு அந்த அணை அங்க வரக்கூடாது. நம்பர் 1 ஓகே, அதுல நாங்க ஸ்டாண்ட் பை ஆகுறோம். பட் நம்ம ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தமிழகம் மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேமே ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் நேத்தோ முன்னா நேத்தோ தொடங்கின பிரச்சனைகள் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. முன்னாடி இருக்கிற முதலமைச்சர்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து உண்ணாவிரதம் வந்தாங்க, கலைஞர் அவர்கள் இது பண்ணாரு, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றாங்க. பட் எதா இருந்தாலுமே 100% நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கானா கிடையாது. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்காக இந்த மாநிலம் கிட்ட கெஞ்சிரும், மீனவர்களுக்காக அந்த மாநிலம் கிட்ட கெஞ்சிரும், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட கெஞ்சின்னு இருக்கும். சோ எல்லாமே ஒரு முடிவடையாத பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஏங்க இதுல நான் இன்னொன்னு லைக் பண்ணது என்னன்னா, இந்த அம்மா பேசும்போது விஜய் உண்மையாலேயே அதை கேட்டுட்டு இருந்தாரு. ஏங்க அவரை கலாய்க்கிறது நெக்ஸ்ட்டுங்க, பட் விஜய் வாஸ் அப்சர்விங் தட். இவங்க பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது விஜய் வந்து ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், எல்லாமே இவ்வளவு நாளா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான், இதை தீர்வு காண முடியுமான்றது நெக்ஸ்ட்டுங்க. ஏங்க லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் இன்வால்வ். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நேஷனல் பார்ட்டிஸ் வந்து இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க. ஸோ மாறி மாறி வரும்போது இந்த ஸ்டேட்ல இருக்காங்க அந்த ஸ்டேட்ல இருக்காங்க போது உங்களுக்கு பிரச்சனைகள் இது சார்ட் அவுட் ஆகுமான்றது நெக்ஸ்ட். பட் விஜய் வந்து அப்சர்வ் பண்ணி கேட்டாரு. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒன்று பேசின்னு போமா அப்படின்னு கண்டுக்காம யூ வாஸ் அப்சர்விங், கேட்டுட்டு இருந்தாரு. இவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவங்களே லாஸ்டா சொல்லிட்டாங்க, இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் பிற மாநிலத்தை நம்பிக்கிட்டே இருக்கணும், நம்மளே ஒரு தன்மிகை மாநிலமா ஏன் வரக்கூடாது? ஏன் இபி இப்போ கரண்ட் இல்லையா, நம்மளே வந்து இப்போலாம் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். த்ரூ விண்ட் எனர்ஜியோ த்ரூ சோலார் எனர்ஜியோ ஏதோ ஒன்று பண்ணி நம்மளே ஒரு 70% நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் சம்மர் டைம்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறோம். பட் இந்த தண்ணி பிரச்சனையை நம்ம ஏன் சார்ட் அவுட் பண்ண மாட்டோம்? நம்ம தன்னிறைவு மாநிலமா வளரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நதிகள் எல்லாம் இணைக்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலே நம்ம தன்னிறைவு மாநிலமா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச்சுங்க. ஏன்னா அவங்க கிடைச்ச டைம் என்னமோ 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துல ஐ ரியலி அட்மையர் ஸ்பீச். அதை ஆக்சுவலா நான் சொல்லணும்னு நினைச்சேன், நான் நேத்தே பேசணும்னு நினைச்சேன், நான் அதை ஆக்சுவலா மறந்து போயிட்டேன். பிகாஸ் அவங்க ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னாங்க. ஏன் இதை நான் பேசுறேன்னா, இப்ப நம்ம இங்க இந்த உறுப்பினர்கள்லாம் வந்து உட்காந்து உடனே நம்ம கையில ஃபர்ஸ்ட் என்ன தராங்கன்னா தண்ணி தான் தராங்க. சோ தண்ணி தான் முக்கியம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாங்க. உண்மையிலே மேடம் ஹேட்ஸ் ஆஃப். நான் வந்து அந்த ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நான் உங்களோட ஃபேன் ஆகிட்டேன். அவங்களை இந்த சட்டமன்றத்துக்கு வர ஹெல்ப் செஞ்ச டிஎம்கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ராயல் சல்யூட்டை பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் உள்ள போவோம். அதாவதுங்க அந்த தனியார் தொலைக்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபேட் நடத்துறாங்க. எதை பத்தினா இந்த மேகதாது அணை. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து லைவ் வந்து டப்புன்னு கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்க, என்னதான் நடக்குது அப்படின்றத பத்தி ஒரு டிபேட் நடத்துறாங்க. அதுல சிறப்பாளர்களா சீஃப் கெஸ்டா யார் யார் வராருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவர் இருக்காரு இல்லைங்க, ஏடிஎம்கேல இருந்து ஒருத்தர். ஓ சாரி, அவர் ஏடிஎம்கே இல்ல, இப்ப டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம ஜவஹர் அலி இருந்தாரு. அப்புறமா வந்து பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் இருந்தாரு. அப்புறமா வந்து நம்ம ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இருக்காரு பாருங்க பாலச்சந்திரன் சார், அவரு இருந்தாரு. அப்புறமா டிஎம்கே சார்பா வந்து டாக்டர் அபீஸ்ன்ற ஒருத்தர் இருந்தார். இவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சேன். சரி, என்னதான் நம்ம ஃபெலிக்ஸை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே, அவரு நிறைய டிபேட் பார்ட்டிசிபேட் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி அவரை பாக்குறேன் ஆஃப்டர் எலெக்ஷன். ஸோ எங்க அண்ணன் என்ன பிச்சு தள்ளுறாரு அப்படின்றத பார்க்கலான்ட்டு உள்ள உட்காந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிபேட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே கேட்டது என்னன்னா, ஏங்க மேகதாது அணை இஷ்யூஸ்லாம் பத்தி பேசும்போது லைவ் எந்த இடத்துலயும் கட் ஆகல. ஏங்க எதுவுமே கட் ஆகல, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் மேகதாது அணை இஷ்யூ பேசும்போது. பட் அதற்கு அப்புறமா மட்டும் ஏன் கட் ஆச்சு
அப்படின்றதுதான் வந்து ஆங்கரும் கேள்வி கேட்கிறாரு. உடனே நம்ம ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியாதா எடுத்தோம் கவுத்தோம் ஏங்க டெக்னிக்கல் எரருங்க அது. ஏன்னா அந்த பட்டன் வந்து சபாநாயகர் கிட்ட இல்லையா. இப்ப மியூட் பண்ற பட்டன் சபாநாயகர் கிட்ட இருக்குங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ற பட்டன் வந்து சபாநாயகர் கிட்ட இல்ல. சோ அது வந்து டெக்னிக்கல் எரரு. ஏங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ டே விட்டா இதுக்கும் டிஎம்கே சதிசெயல்னு சொல்லுவீங்க போலியடா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க, அதுதான் நான் அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா சட்டப்பேரவையில வந்து அந்த வந்து டீசென்சி இல்லாம இல்ல மாண்புக்கு குத்தகை விளைவிக்கும் விதமாக யாருன்னா நடந்துட்டா அதை மக்கள் பாத்திர கூடாதுன்றதுக்காக கட் பண்ணிருப்பாங்க. சிரிப்பனுக்கு அதனால மேபி கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒரு டீசென்சி காரணமா அதை கட் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்களே பாத்தீங்கன்னா அவை குறிப்பில இருந்து எல்லாம் நீக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவங்க கட் பண்ணிருப்பாங்க. ஏங்க இவருக்கு குட்டியோண்டு பேசிக் நாலேஜ் கூட இல்லைன்னு நினைக்கிறேங்க. இப்போ அவரே என்ன சொல்றாருன்னா அவைக்கு குத்தகை விளைவிக்கும் வகையில் நடந்துக்கிறாங்க அதனால கட் பண்றாங்கன்னு அவரே சொல்றாரு. யார் அவைக்கு குத்தகை விளைவிக்கும் வகையில ஈடுபடுறா? டிஎம்கேல ஈடுபடுறாங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. டிஎம்கேல ஈடுபடுறத நீங்க அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங்ல லைவ் டெலிகாஸ்ட் போட்டு காட்டினா மக்கள் அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பாங்களா, அப்பா டிஎம்கே என்னையா இப்படி பண்ணிருக்கு ஒரு சட்டசபையில போயிட்டு, ஐயோ என்னையா இப்படி பேசுறாங்க அப்படின்னு மக்களுக்கு டிஎம்கே மேல வெறுப்பு தானே வரும். அப்படி வெறுப்ப வர வைக்கிற லைவை நீங்க ஏங்க கட் பண்றீங்க? எங்க லைவை டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம், மக்கள் பார்த்திருப்பாங்கல்ல. சோ நீங்க லைவை கட் பண்ணிதான் அதற்கான காரணம் கிடையாது, அது காரணம் இல்ல. இவங்க லைவை கட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இவ்வளவு நாள் இந்த கட்சியை அதாவது தாவேக்காவை எப்படி பாக்குறோம், ரீல்ஸ்ல பாக்குறோம். ரீல்ஸ்ல எல்லாம் பின்னாடி பிஜிஎம் தெரிக்க விட்டுட்டு அண்ணன் வந்து ஸ்டைலா பாக்குற மாதிரியும் அண்ணன் ஸ்டைலா பேசுற மாதிரியும் எல்லாரையும் கதற விட மாதிரி தான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க சட்டசபையில டிவிக்கே கேள்வி கேட்டு கதற விட்டுன்னு இருக்காங்க. அதை லைவா மக்கள் பார்த்துட்டாங்கன்னா மக்கள் தெளிவாயிடுவாங்களா, ஆஹா நம்ம ஏதோ சோளக்காட்டு பொம்மையை செலக்ட் பண்ணி சிஎம்மா உட்கார வச்சிருக்கிறோம் போலடா அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிரும் தான் இவங்க லைவா கட் பண்ணிருக்காங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? இப்போ டிஎம்கே ஏதோ வந்து கேவலமா பேசுறான்னு வச்சுக்கோங்க, இல்ல கீழ்த்தனமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் தான் சிஎம்னா என்ன தெரியுமா செய்வேன்? அந்த லைவ் எல்லாத்தையும் மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்த்தாதான் டிஎம்கே என்ன செய்யுதுன்றது அவங்களுக்கு தெரிய வரும், போட்டு விடுங்க லைவ், இதுதாங்க இயற்கை. ஆனா இவங்க லைவை கட் பண்ணிடுறாங்க பிகாஸ் இவங்க அடிவாயின்னு இருக்காங்க. கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. சிஎம் வந்து அங்க உட்காந்துதான் இருப்பாரு, சிஎம் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாரு. என்ன செய்வாரு? மிஞ்சி போனா வீட்டுக்கு போய் ட்வீட் போடுவாரு. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஆதவ் அர்ஜுனியோ இல்ல பக்கத்துல இருக்கிற ராஜ்மோகனையோ வசனங்களா பேச விடுவாங்க. எது ஒரே டைலாக் தாங்க வரும். உங்க கேள்விகளுக்கு எல்லாம் எங்க கிட்ட பதில் இல்லைன்னு ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு ஒன்னும் பேச தெரியாம இல்ல, ஆனால் நாங்கள் எங்கள் வெற்றி தலைவரின் ஒரு கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பஞ்சு வசனம் வேற எதுவுமே யாருக்குமே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அரசியலே தெரியாதவங்க இவங்க. சோ அதை வந்து கேட்ட உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாரு. டெக்னிக்கல் எரருங்க அப்படி இப்படிங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டு அந்த கேள்வியை விட்டாப்ல. சோ அந்த கேள்வியை விட்டுட்டு அப்படியே என்ன செய்யறாருன்னா நம்ம இஷ்யூக்கு போயிடுறாரு. அந்த விளாத்திக்குளம் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிறுமி இறந்த பிறகு அந்த பெற்றோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, தேடி கண்டுபிடிக்கவே கஷ்டமாயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை 300 மீட்டர் தொலைவுல தான் இருந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல கூட பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல அந்த பையனை அரெஸ்ட் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு, நீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தரோட அந்த கேஸை முடிச்சிட்டீங்க. ஏங்க இந்த ஒருத்தரோட கேஸை முடிச்சிட்டீங்கன்னா உடனே இந்த சைடு இருப்பாரு பாருங்க அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் பாலச்சந்திரன் சார் நினைக்கிறேன், அவர் பிடிச்சிட்டாரு. ஒரே ஒருத்தரோட வச்சு கேஸை மூடிட்டாங்க. இது பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்கிற 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹைகோர்ட் வந்து ஸ்பெஷல் எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அவங்க இந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க தானே அரசாங்கத்தில் இருக்கீங்க, இப்ப உங்க கையில தானே போலீஸ் இருக்கு, ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணிருக்க வேண்டியதானே, ஆர்டர் கொடுத்துருக்க வேண்டியதானே. அடுத்த நாளே சும்மா இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு யார் மேலேயாவது பழி சொல்லிட்டு அப்படிங்கிறது வந்து சரியான நேர்மையான அரசியல் கிடையாது. ஒரே ஒருத்தர் முடிச்சிட்டாங்களா? ஏங்க நீங்க இப்போ ஆட்சியில இருக்கிறீங்க, போலீஸ் கீலீஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அப்போ திருப்பி ரீஓபன் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, யாருங்க அந்த சாருன்னு கண்டுபிடிங்க, ஏன் ஒரே ஒருத்தரோட முடிச்சாங்கன்னு கேள்வி கேளுங்க, விசாரிங்க, புடிச்சு தூக்கி உள்ள போடுங்க. போலீஸ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு. ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு இப்படி பொதுவா பேசக்கூடாது, பொய் தகவலை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட காவல்துறை இருக்கு, எல்லாமே இருக்கு.
திருப்பி ரீஓபன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரும் அந்த சாரை பூச்சி உள்ள போட வேண்டியது தானே அப்படின்னு அவர் கேட்ட உடனே ஐயோ என்னடா எந்த சைடு போனாலும் கேட்டு போடுறாங்களே, டெக்னிக்கல் எரர்னாலும் கேட்டு போடுறாங்க, இந்த விளாத்திக்குளத்தை இப்படி திருப்பி உள்ளனாலும் கேட்டு போடுறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியும் கேட்டு போடுறாங்க. விளாத்திக்குளத்துக்கு இவர் இந்த சைடு டிஎம்கே சார்பா இருந்தார் பாருங்க டாக்டர் அபிஸ், அவர் ஒரு சைடு கேட்ட போட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க சூலூர்ல என்னங்க பண்ணீங்க, சூலூர்ல அந்த குழந்தை இறந்துச்சு, அந்த குழந்தைய தகனம் செஞ்சது அவங்க அம்மாக்கே தெரியாது, அவங்க அம்மாக்கு தெரியாமே நீங்க பாடி எடுத்துட்டு போய் இது பண்றீங்க, தகனம் பண்றீங்க. இன்னொரு சைடு கும்மிடி பூண்டில இப்போ ஒரு குழந்தை இறந்துச்சு, சிறுமி இறந்துச்சு, அந்த குழந்தைய மட்டும் என்ன பண்ணீங்க, கும்மிடி பூண்டில விட்டுட்டு பொன்னேரிக்கு தூக்கின்னு போறீங்க. சோ இதெல்லாம் யார் பண்ணா, இதெல்லாம் உங்க தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா, இதெல்லாம் போலீஸ் அராஜகம் கிடையாதா, அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அண்ணனுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா டென்ஷனு பிரஷரு எல்லாமே ஏறிச்சு. அப்பப்போ இவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமாங்க, அது தாவேகா சார்பா யார் பேசினாலும் சரி, அது தாவேகா தலைவரே பேசினாலும் சரி, என்னன்னா எங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும், 6 மாசம் டைம் வேணும், 6 மாசம் டைம் வேணும். நான் இவங்களை கேட்கிறேன், ஏங்க நான் இப்போ ப்ராமிஸ் பண்றேங்க, இந்த 6 மாசம் நான் ஒரு வீடியோ போட மாட்டேங்க. இப்போ ப்ராமிஸ் பண்ண நான் ஒரு வீடியோ போட மாட்டேன். 6 மாசமா நான் ஒரு வீடியோ போட மாட்டேங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு ரேப்பு, ஒரு கொலை, ஒரு பாலியல் வன்கொடுமை, ஒரு சிறுமியை யாருன்னா கொலை பண்ணாங்கன்னா நீங்க ஆட்சியை ராஜினாமா செஞ்சுட்டு விட்டு போக ரெடியா? நான் கேட்கிறேங்க. 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா ஒன்றும் நடக்காதா? நான் கேட்கிறேன். அப்படி நடந்தா நாங்க பொறுப்பேற்றுக்கிறோங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லுங்க. இந்த 6 மாசம் நான் வீடியோ போடாம உட்கார்ந்து இருக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் 6 மாசம் டைமுங்க. எங்க கொலை நடந்தா கேட்கதான் செய்வாங்க. அததான் அந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் இருக்காரு பாருங்க, பாலச்சந்திரன் சார், அவர் பிடிச்சிட்டாரு. எங்க 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்க இல்லைங்க? ஆமா, திமுக 6 மாசம் டைம் கொடுத்தது. நான் பொதுமக்கள் சார்பில் பேசுறேன். பொதுமக்களாகி நாங்கள் எதுக்கு டைம் கொடுக்கணும்? எங்களுக்கு மின்வெட்டு வந்ததுன்னா சரி, 6 மாசம் டிஎம்கே சொல்லியிருக்கு, அதனால நாங்க வாய மூடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க இருப்போமா? நாங்க தெருவுக்கு வரத்தான் செய்வோம், போராட்டம் நடத்தத்தான் செய்வோம். டிஎம்கே கேட்காம இருக்கலாங்க, அவங்க 6 மாசம் டைம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தலைவர் சொல்லியிருந்தார் பாருங்க, முக ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு, நாங்க இந்த ஆட்சிக்கு 6 மாசம் டைம் தர தயாருன்னு சொல்லியிருந்தார் பாருங்க. அதை இவர் கோட் பண்ணி சொல்றாரு. ஏங்க டிஎம்கே வேணா 6 மாசம் டைம் கொடுக்கலாம், ஆனா நாங்க 6 மாசம் டைம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நான் பொதுமக்களுங்க, நான் கேட்பேங்க கேள்வி. நீங்க கொலை நடக்குதுன்னா ஏன் கேட்பேன், கொலை நடக்குதுன்னா ஏன் கேட்பேன், பாலியல் வன்கொடுமைனா ஏன் கேட்பேன், சிறுமியை கொண்டு இருக்காங்க ஏன்னு கேட்க கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க கேட்போங்க, அச பொதுமக்கள் நாங்க கேட்போங்க. ஒண்ணு ஏங்க, அந்த சைடு டாக்டர் அபீஸ் அடிக்க, இந்த சைடு ஜீவ சகாப்தன் அடிக்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் பாலச்சந்திரன் சார் அடிக்க, பெலிக்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு டாபிக் பேசும்போதும் ஒவ்வொரு அடி விழுதா. நெக்ஸ்ட் என்ன போயிட்டாருன்னா பட்ஜெட் டாபிக் போயிட்டாரு. வெள்ளரிக்கை தாக்கல் பண்ணாங்க பாருங்க. அந்த வெள்ளரிக்கைக்கு போயிட்டு என்ன பண்றாப்புல, அப்படியே இவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, 13 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், நீங்க பாருங்க நாங்க என்னென்ன பண்ண போறோம், நீங்க வாங்கின கடன் எல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணிருக்கீங்க, தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, வேற எதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு உடனே இந்த சைடு திருப்பி டாக்டர் ஆபீஸ் பிடிச்சாரு. என்னது தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், வேற எதுக்கோ இன்வெஸ்ட் பண்ணுமா? எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமோ அதுக்கு தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். உங்க நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்காரு, அவங்க இன்வெஸ்ட் பண்ண திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள் தான் உங்க நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்காரு. சோ நாங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாம் லாங் டைமுக்கு திங்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு அவர் சொன்னாருங்க, எஸ் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். காலை உணவு திட்டம்னு போட்டு அதுக்கு நாங்க செலவு பண்ணின்னு இருக்கோம்னா எதுக்கு செலவு பண்ணிருக்கிறோம்? அந்த மாணவனுக்கு அனிமியா பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாணவனுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது, அந்த மாணவன் தன் படிப்பில் தொய்வில்லாம கண்டினியூ பண்ணணும். இதுக்காக தான் நாங்க அந்த திட்டத்தை போட்டிருக்கோம். சோ திஸ் இஸ் a long time investment. அவனை இன்னைக்கு இப்படி போட்டு வளர்த்தாதான் இதுக்கு நாங்க எவ்வளவு கடன் வாங்கவும் தயார். அவர் சொல்றாரு, எஸ் as a government என் குழந்தை நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும்ன்றதுக்காக நாங்க எவ்வளவு கடன் வாங்கவும் தயார். ஆனா நாளைக்கு அவன் வளர்ந்து அவன் பெரிய ஆள் ஆகும் போது எங்களுக்கு சந்தோஷம் தான். சோ நாங்க ஒன்றும் தேவையில்லாத திட்டங்களுக்கு ஒன்றும் போடல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கேட்டாரு. இன்னைக்கு ஒரு கடன் இருக்குல்ல, இன்னைக்கு 13 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ சொல்றோம். 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டோம். 2 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப பட்ஜெட் வரும்போது தாவேகா அரசுடைய கடன் எவ்வளோன்றதை பார்ப்போம். ஒரு விகிதாச்சார அடிப்படையில் கடன் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அப்படி தாவேகா அதை தடுத்து நிறுத்தி அதே 13 லட்சம் கடன்ல நிறுத்திச்சுன்னா நான் பாராட்டுறேன். சரிங்க, இப்ப 13 லட்சம் கடன் சொல்றீங்கல்ல, ஏங்க இது நம்ம கேட்ட டயலாக் உங்களுக்கே தெரியும்ல. 13 லட்சம் கடன் சொல்றீங்க. இப்போ நீங்க டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, உங்களுக்கு நான் 2 வருஷம் டைம் தரேங்க. இந்த 2 வருஷம் கழிச்சு இந்த 13 லட்சம் கடன்
ஏறி இருக்காதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 14ஆவோ 15ஆவோ ஏத்த மாட்டீங்களா? இல்ல 13, 12, 11 கம்மி பண்றீங்களா? அப்படி 13, 12, 11 கம்மி பண்ணீங்கன்னா நானே அப்ரிஷியேட் பண்றேன் உங்களை. நீங்க கடன் வாங்காம ஆட்சி நடத்தினா நானே அப்ரிஷியேட் பண்றேன்னு ஃபெலிக்ஸுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. நாங்க வந்து கடன் வாங்கினா நாங்க வந்து நல்ல நல்ல திட்டங்களுக்கு தான் செயல்படுத்துவோம். ஏங்க உங்க நிதித்துறை செயலாளரே இப்ப சொன்னாருங்க, மரியவில்சனோட உட்காந்துக்கிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டம்லாம் நல்ல திட்டம் தான், தேவையான திட்டத்துல தான் காசு போட்டிருக்காங்க அப்படின்னு போட்டுருக்காங்கன்னு. ஐயோ என்னடா இது, இப்படி ஒரு அடி அடிக்கிறீங்க, அப்படி ஒரு அடி அடிக்கிறீங்க, எங்க போனாலும் அடி அடிக்கிறீங்களடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருந்தாரு. இந்த பட்ஜெட்டை பேசணும்னு ஏங்க அந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் பாலச்சந்திரன் சார் இருக்கார் பாருங்க, அவர் உண்மையிலே நல்லா பேசுறாரு. அவரு சொல்றாரு, ஏங்க பட்ஜெட் நீங்க தேவையில்லாத இடத்துல எல்லாம் போட்டாங்கன்றீங்க, என்னமோ வீண் செலவு பண்ணாங்கன்றீங்க, இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. வீண் செலவு பண்ணியிருந்தாலோ தேவையில்லாத இடத்துல போட்டிருந்தாலோ எப்படிங்க ஜிடிபி ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, எப்படிங்க growth அடைஞ்சிருக்கு, ஏங்க டபுள் டிஜிட்ல எப்படிங்க போயிருக்குன்னு கேட்கிறாரு அவரு. ஏங்க கரெக்டான கேள்வி. ஒண்ணு, தேவையில்லாத திட்டத்துல போறீங்க, தேவையில்லாம இப்ப வீண் செலவு பண்றவன் எவனா சொத்து ஏறுமா? வீண் செலவு பண்றவன் சொத்து கம்மியாயும் தானே போவோம். பட் இங்க டபுள் டிஜிட் growthன்னு போகும்போது அது வீண் செலவா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. முஞ்சி போச்சு ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் நிலவை அப்படியே டொயின் ஆயிட்டாப்ல. இதுல நடுவுல யாருன்னா பேசினாருன்னா இவர் நம்ம சார் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க இருங்க நான் சொல்றேன், நீங்க இருங்க டாக்டர் அபீஸ் மூக்கால் மாதிரி சொல்லிட்டாரு. சார் சார் இது உங்க சேனல் இல்ல சார், இது ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சேனல் கிடையாது, இது அவங்க சேனல், அவங்க பார்த்துப்பாங்க. யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னா அவங்க தான் அதிகாரம். நீங்க வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க சொல்லும் போது நீங்க பேசணும்னு அவங்க கொஞ்சம் சிரிப்பாகவும் போச்சு, கொஞ்சம் அதான் காமெடியாகவும் போச்சு, சீரியஸாகவும் போச்சு. பட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஃபெலிக்ஸுக்கு வந்து எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. லாஸ்டா போய் எங்க நிக்கிறாங்க, 6 மாசம் டைம் இந்த 6 மாசம் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா போய் நின்று இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் அபீஸ் வந்து ஒரு தகவல் சொன்னாரு, அதையும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நினைக்கிறேன். இது தமிழ்நாடுன்னு மாத்திருக்கீங்க நான் முதல்வன் திட்டத்தை. இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுடைய டெஸ்டிமோனியல், இந்த திட்டத்தினால் பயன்பெற்றவர்கள் யாருன்னு சொல்லக்கூடிய காணொலிகளை டெலிட் பண்ற அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏன்? இந்த நான் முதல்வன் ஸ்கீம்னு இருக்கு பாருங்க, இந்த நான் முதல்வன் ஸ்கீமை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்னு மாத்திட்டாங்க. ஏங்க பேர் மாத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாட்டிக்கலாம். ஆனா நான் முதல்வன்ல ஒண்ணுமோ இவரு ஸ்டாலின் பேரோ உதயநிதி பேரோ எதுவுமே கிடையாது. இப்போ அம்மா உணவகம் கூட அம்மா ஜெயலலிதாவை வந்து லைட்டா ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. நான் முதல்வன் இஸ் அ நார்மல் வேர்டு. அந்த நான் முதல்வன் திட்டத்தை மாத்திட்டு இவங்க தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திட்டாங்க. சரி ஓகே விடுங்க, அவங்களுக்கு பொறாம பொச்சரிப்புலாம் இருக்க தானே செய்யும். இப்போ அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வெப்சைட்லயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா எங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் வீடியோஸையும் ப்ரீவியஸ் போஸ்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஏங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்கிறாரு. ஏங்க ஒரு ஒரு குழந்தை வந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அவன் வந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துருப்பான், நான் வந்து இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல படிச்சுதான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு டெஸ்டிமோனி கொடுத்துருப்பான். ஏங்க அந்த டெஸ்டிமோனியும் டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கரெக்டா நீங்க சொல்லுங்களேன். ஏங்க ஒருத்தன் ஒரு திட்டத்தால பயனடைஞ்சிருக்கான், அந்த திட்டத்தோட பயனடைஞ்சனால அந்த வெப்சைட்ல இருக்கும், அதை நீங்க எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அது ஒன்றும் திமுகவால தான் நான் வளர்ந்துருப்பேன்னு அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன் என்ன சொல்லிட்டு போறான், தமிழக அரசு எனக்கு செஞ்ச இந்த உதவியால நான் வளர்ந்தேன். மேபி அப்பத்தி முதலமைச்சர் அவங்க பேரை வேணாலும் அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் சில வீடியோஸ்ல சொல்லியிருக்கலாம், சில பேர் சொல்லாம இருந்திருக்கலாம். பட் இவங்க பொறாம பொச்சரிப்புல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஃபுல் வீடியோஸையும் டெலீட் பண்ணி விட்டுருக்காங்க. அங்க இப்போ டெஸ்டிமோனியல் வீடியோஸே இல்ல. அப்பனா என்ன ஆயிடுது, இப்ப நான் முதல்வன் ஸ்கீம் என்னமோ புதுசா ரீக்ரியேட் ஆகி இப்போ வந்து இவங்க செயல்படுத்துற மாதிரி இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேலைகளை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறமா டாக்டர் அபீஸ் ஒரு இஷ்யூல புடிச்சு வச்சிட்டாரு, நம்ம பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களே, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஏங்க அவர் கூட இருக்கிற நபர்கள் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த லேடி வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் ரசிகை, விஜய் ரசிகை 3-4 வாட்டி பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 நாள் ஆகுது. என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? எங்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கிறேன் அவருடைய நண்பர்களால், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேலிடம் இருக்குன்னா தகவல் வருது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்களா? நீங்க வந்து திமுக அரசை பத்தி பேசுறீங்களே, ஒரு எஃப்ஐஆர் போடல, ஒரு விசாரணைக்கு கூப்பிடல. எங்கங்க உங்க சிங்கப்பெண் படை போய் செக் பண்ண வேண்டியதானே, போய் அவரை விசாரிக்க வேண்டியதானே. அவரை விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, பிகாஸ் அவர் வந்து எம்எல்ஏங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட ஏன் விசாரிக்கல?
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சு கிளிச்சாங்க. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு டிபேட், பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாலை முரசு தான், அந்த மாலை முரசு சேனல்ல வந்து அந்த டிபேட்லாம் நடந்துச்சு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது மேபி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 1 hour இருக்கும். அந்த டிபேட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் புரியும் என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றது. ஃப்ரீயா இருக்கும்போது அதையும் நீங்க பார்க்கலாம். சனிக்கிழமை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. எப்பவுமே சனிக்கிழமை என்னென்ன நடக்கும், ஜாயினிங் திருவிழா நடந்துட்டு இருக்கு. டிவிகே சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை மந்தையா சேர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டுது. ஏங்க, ஆட்களை நீங்க இப்ப மந்தையா சேர்த்துன்னு இருக்கீங்க, மந்தையா வராங்க பாருங்க. அவங்க எல்லாம் எதுக்கு வராங்கன்னா எதுனா ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். ஏன்னா நீங்க புது பார்ட்டி, உங்க பார்ட்டியில வந்து ஆள் இல்ல, அந்த இடத்துல போனா ஆள் இல்ல. இந்த சென்ஸ் கட்சி பொறுப்புல இருக்கிற ஆட்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம போய் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி காலி பண்ணி நாளைக்கு ஒரு கவுன்சிலரோ நாளைக்கு ஒரு ஒன்றிய தலைவராவோ எதுனா ஆகிடலாம் அப்படின்ற ஆசையோட தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாளை பின்ன நீங்க சீட்டு தரலன்னு வச்சுக்கோங்க, போடா நான் ஏன்டா உன் கட்சிக்கு வரணும், அதுக்கு நான் என் கொள்கையுடைய கட்சிக்கே போயிடுறேன்டான்ட்டு எந்த கட்சியில இருந்து வந்தானோ அந்த கட்சிக்கு போயிடுவான். ஸோ இப்போ இதுல சேர்க்கிற கவுன்சிலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. 10 பேர் வருவான், 10 பேர் இல்லைங்க 1000 பேர் கூட வந்து சேருவான். ஏன் நீங்க ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் வந்தானா? வரமாட்டான். ஆளுங்கட்சி ஆன பிறகு வேணா வருவான். ஏன்னா நீங்க இப்ப பவர்ல இருக்கிறீங்க, எதனா போஸ்டிங் கிடைக்கும், எதனா வருமானம் பார்க்கலாம் தான் வருவானுங்க. இன்னொன்னு, இவ்வளவு பேர் வந்து சேருறது யாருன்னா வந்து சேர்ந்தா இது ஆபத்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சியில போஸ்டர் ஓட்டுன்னு சுத்தி தான் பாருங்க, விஜய் கட்சியில கொடி நட்டுன்னு சுத்தின்னு தான் பாருங்க, அவங்க எல்லாருக்கும் தான் ஆபத்து.